இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நாம் நம்முடைய செய்தித்தாள்களிலும் சமூக வலைதளங்களிலும் தலைப்புச் செய்திகளாக பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றனர், பெண்கள் கடத்தப்படுகின்றனர், பெண்கள் கொலை செய்யப்படுகின்றனர், பெண்கள் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனர் என்ற இவ்வாறான தலைப்புகள் தினந்தோறும் நம்முடைய செய்தித்தாள்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவுவதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகளினூடாக நம்முடைய சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலே ஒரு மனநிலையை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைத்தூதர் என்று போதித்த பொழுது முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யார்? முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே அதுபோன்றுதான் எந்த ஒரு புள்ளியும் பெற்றோர்களுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. எப்படி ஒரு வசனம்! அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மள இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் ஏதாவது ஒரு தவறை, குறிப்பாக பெண்கள் ஒரு பிள்ளை செய்வார்களாய் ஆனால் அது நம்முடைய பிள்ளைகளின் நலனுக்காக என்று பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் எந்த ஒரு நிலையிலும் யாரும் தவறு செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இங்கே முகம்மது இருக்கிறார், முகம்மது எங்கே என்று வினாவினை தொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களே நீங்கள் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். பேரை குறிப்பிட்டு வம்புக்கு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே சொல்கிறார்கள், அமைதியாக இருங்கள். தல்கா எழும்புகின்றார், யா ரசூலல்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்திலே எடுக்கின்றோமா என்றால் மிக குறைவாக இருக்கிறது. நாம் மனதிலே என்ன வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தினை கேட்டு அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொண்டு மன்னரையினுடைய வாழ்விலும் மறுமையினுடைய வாழ்விலும் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட பெண்மணிகளாக இறைவன் கொடுக்கின்ற சுவனத்தின் சொந்தக்காரிகளாக மாற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இன்றைய தினத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழி என்ற ஒரு தலைப்பினூடாக சில முக்கியமான படிப்பினை தரும் தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நாம் நம்முடைய செய்தித்தாள்களிலும் சமூக வலைதளங்களிலும் தலைப்புச் செய்திகளாக பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றனர், பெண்கள் கடத்தப்படுகின்றனர், பெண்கள் கொலை செய்யப்படுகின்றனர், பெண்கள் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனர் என்ற இவ்வாறான தலைப்புகள் தினந்தோறும் நம்முடைய செய்தித்தாள்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த செய்திகளினூடாக நம்முடைய சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலே ஒரு மனநிலையை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண் என்றால் அவள் பலகீனமானவன்,
பெண்தானே என்ற ஒரு கீழ்நிலை ஒரு எண்ணம் நம்முடைய சமூகத்திலே பரப்பப்பட்டிருக்கிறது. எப்படி? பெண்கள் பலகீனமானவர்கள், பெண்களினால் எதுவும் செய்ய முடியாது, பெண்கள் எப்பொழுதும் கீழே இருக்க வேண்டும் என்ற ஒரு கீழ்நிலையான ஒரு எண்ணம் இன்றைய உலகத்திலே பரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியினை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகச் சிறந்த ஒரு காலம் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருந்து அவர்களோடு அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த உத்தம தோழர்கள் இருந்த அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லிம்களினால், ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களினால் கூட போற்றப்படுகின்ற ஒரு காலம். அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் சிறந்த மனிதர்களாக தென்பட்டார்கள். அவர்களிலே வாழ்ந்த பெண்கள் கூட சிறந்த பெண்களாக தென்பட்டார்கள். அந்த பெண்கள் தங்களது எல்லா துறைகளிலும் வெற்றியீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படியான ஒரு காலப்பகுதி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40வது வயதிலே நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மனித நேயம் என்ற ஒன்றே இல்லாத ஒரு காலம். மடையர்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அங்கு மனிதாபிமானம் கிடையாது, அங்கு ஈன இரக்கம் கிடையாது. அன்றைய காலத்திலே பெண்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை. பெண் குழந்தை ஒரு பெண்மணிக்கு கிடைத்து விட்டால் அது ஒரு இழிவாக கருதப்பட்ட ஒரு காலம். பெண்களே உயிரோடு புதைக்கப்படுகின்ற ஒரு காலம். இந்த காலத்திலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறை தூதராக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்மணிகள் அங்கிருந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொன்ன அந்த நபிகளாருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு அன்றைய சமூகத்தை மாற்றியது என்றால், ஒரு பெண் தைரியமாக எழுந்து பேசினால், ஒரு பெண் வாழேந்தி விட்டால் அவளை கண்டு அச்சப்படுகின்ற ஒரு சமூகமாக முழு சுதந்திரத்தையும் உலக வரலாற்றிலே பெண்களுக்கு கொடுத்த ஒரு காலம் என்றால் அது நபிகள் நாயகத்தினுடைய காலம். தைரியமாக பெண்கள் நடமாடுவார்கள். அங்கு விபச்சாரம் என்பது ஒரு மிக பெரும் ஒரு பாவமாக பார்க்கப்பட்டது. விபச்சாரம் செய்தவர்கள், கற்பழிப்புகள் என்று ஒன்றே இடம்பெற்றது கிடையாது. விபச்சாரம் புரிந்தவர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக நபிகள் நாயகத்திடம் தாங்களாகவே தண்டனையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அன்றைய காலத்திலே காணப்பட்டது. இன்றைய காலம் ஒன்று அல்ல, உலக வரலாற்றில் எந்த ஒரு வரலாற்றிலும் எம்மால் காண முடியாத அளவு பெண்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கைருக்கும் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், கால நூற்றாண்டுகளிலே மிகச் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, என்னுடைய இந்த மக்கள் வாழுகின்ற அந்த காலப்பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகள் காலத்திலே வாழ்ந்த அந்த பெண்கள் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் முழுக்கப்பட்டார்களா? இஸ்லாம் சட்ட திட்டங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய காலம் அது. ஹிஜாப் போன்றவைகள் கடமையாக்கப்பட்ட காலம். பெண்களுக்கான நிபந்தனைகளும் பெண்களுக்கான சட்ட திட்டங்களும் அமுல்படுத்தப்பட்ட அந்த கால பகுதியிலே பெண்கள் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டார்களா என்று பார்த்தால் வரலாற்றில் எங்கும் காண முடியாது. இன்றைக்கு எம்முடைய பெண்கள் குறிப்பிட்ட ஒரு துறையோடு நிறுத்தப்படுவது போன்று, குறிப்பிட்ட ஒரு கால எண்ணோடு அவர்களுக்கு கல்விகள், அவருடைய இன்னொரு காரியங்கள் எல்லாம் முடக்கப்படுவது போன்று நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே பெண்கள் பாதுகாப்புக்காக வேண்டியோ அல்லது மார்க்கத்தின் பெயரால் முடக்கப்பட்டார்களா என்றால் எங்கும் எம்மால் எந்த ஒரு வரலாற்றினையும் காண முடியாது. இஸ்லாம் ஒரு காலமும் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு பெண்மணியையும் அடக்குவதாக இஸ்லாத்திலே கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் பார்க்க முடியும் கல்வித்துறையில் அன்றைய காலத்து பெண்கள் உயர்ந்திருந்தார்கள். நாம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கலாம். இவர்கள் கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ்களை தாமாக அறிவித்திருக்கிறார்கள். இவர் ஒரு சிறந்த ஒரு ஃபிக்ஹ் கலை, ஒரு சமூகத்துக்கு சட்டதிட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக, ஒரு முஹத்திஸாக, ஒரு முஃபக்கிஹாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே நபிகள் நாயகம் சொன்ன சட்டதிட்டங்களை போதிக்கின்ற ஒரு போதகராக, ஒரு ஆசிரியராக அன்றைய காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட
மாணவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சுமார் 40க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் 6797 ஹதீசுகளை இதுவரைக்கும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் நபிகள் காலத்தில் கூட கல்வித்துறையிலே அவர்கள் வீட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோன்று வைத்திய துறையிலும் பெண்கள் அன்றைய காலத்திலே தலை தூக்கி இருந்தார்கள். நாம் பார்க்கலாம், யுத்தங்கள் அன்றைய காலத்திலே இடம்பெறும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய இணை வைப்பாளர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை விசுவாசிகளுக்கும் இடையிலே போர்க்களங்கள் என்று இடைபெறும். அல்லாஹ்வினுடைய ஜோதிகளிலே அவர்கள் முடித்துவிட வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து இந்த மார்க்கத்தினை இல்லாதொழிக்க வேண்டும் என்று அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரும் இணை வைப்பாளர்கள் இறை மறுப்பாளர்களினால் பல கூட்டங்கள், பல போர்க்களங்கள் ஏற்படுத்தப்பட்டு பல யுத்தங்கள் இடம்பெற்றது. இந்த யுத்த காலத்திலும் கூட அன்றைய காலத்து பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்து பெண்கள் நமக்கு என்ன, நம்முடைய ஆண்கள் பார்த்து கொள்ளட்டும், நம்முடைய கணவர் பார்த்து கொள்ளட்டும் என்று தமது வீடுகளிலே அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் போராட்ட களங்கு சென்றிருக்கிறார்கள், போராடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். போராட்ட களங்களிலே காயப்பட்டவர்களுக்கு மருந்துகள், அவர்களுக்கு அங்கு தாதியர் வேலை செய்யக்கூடியவர்களாக, தாகித்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீர் புகட்டக்கூடியவர்களாக, காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருந்து கட்டக்கூடியவர்களாக, பணிவிடை செய்யக்கூடிய பெண்களாக போர்க்களத்திலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த வரலாற்று செய்திகளும் இந்த நபிமொழிகளும் பெண்கள் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் முடக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதனை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு நபித்தோழி உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழி. இந்த நபித்தோழியை பற்றி நாம் கட்டாயம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு சில சகாபிய பெண்மணிகள் பற்றிய வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது, இப்படியும் ஒரு பெண்ணால் வாழ முடியுமா, இப்படியும் ஒரு பெண் இறை தூதரை நேசித்திருக்கிறாரா என்று எம்மால் கற்பனை செய்ய முடியாது. கண்கள் குளமாகின்ற அளவுக்கு அவருடைய வரலாறுகள் இருந்திருக்கிறது, அவருடைய தியாகங்கள் இருந்திருக்கிறது. அவர்களுடைய தியாகங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் மிக மிக அற்பத்திலும் அற்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, உம்மு அம்மாரா என்கின்ற இந்த நபித்தோழி, இவருடைய உண்மையான பெயரை பொறுத்த வரைக்கும் இவர் நுசைபா பின் காப் என்று சொல்லக்கூடியவர். இவருடைய பெயர் நுசைபா பின் காப். ஆனால் இவரை செல்லமாக இவருடைய புனை பெயராக உம்மு அம்மாரா என்று சொல்லப்படும். இவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு வரலாறு மிக முக்கியமானது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி ஒரு மனிதராக பிரச்சாரம் செய்தார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஒரு வரலாறு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தனித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இதனூடாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பல துன்பங்கள், பல எதிர்ப்புகள் வருகின்றன. அல்லாஹ்வுடைய ரசூல் தாயிப் நகரத்துக்கு செல்கிறார்கள். அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ளுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 10 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த தாயிபு மக்கள் சொல்லன்னா துன்பத்தை கொடுக்கிறார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிரச்சாரத்தை வெளிப்படுத்திய பிற்பாடு கஅபத்துல்லாஹ்விலே தொழுது கொண்டிருக்கின்ற வேளையிலே அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஒட்டகத்தினுடைய குடல்களை போட்டு துன்புறுத்துகின்ற இப்படியான மிக கடுமையான ஒரு காலம். இந்த நேரத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைத்தூதர் என்று போதித்த பொழுது முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யார்? முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஒரு பெண்மணி, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்லாத்தை ஒரு சிறிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. இப்படி ஏற்றுக்கொண்ட இந்த காலப்பகுதியிலே நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்கள் செய்கின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அந்த மக்களுக்கு காவிர்கள் துன்பங்கள் கொடுக்கிறார்கள். நிறைய துன்பங்கள் போன்றில்லை, அவர்கள் கணவாயிலே அடைக்கப்படுகிறார்கள். உணவின்றி இலை குலைகளை தின்னுகிறார்கள். சஹாபியர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கணவாயிலே அந்த ஒரு வருட கால முற்றுகையிட்டு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு உணவின்றி நாங்கள் இலை குலைகள் இருந்தோம். எங்களுடைய மலங்கள் ஆடு மாடுகள் போடுகின்ற முட்டைகளை போன்று இருந்தது. அவ்வளவு துன்பப்பட்டும் இதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. எத்தனையோ சஹாபாக்கள், யாஸிர் ரலியல்லாஹு வரலாறை கேட்டிருக்கிறோம், பிலால் இப்னு ரபாஹாவினுடைய வரலாறை கேட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றை காரணத்துக்காக துன்பப்படுத்தப்படுகிறார்கள்.
இந்த நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன? மதீனாவிலிருந்து ஹஜ்ஜிக்காக வரக்கூடிய அந்த எதிர்ப்பு வாசிகளிடத்திலே, அந்த மதீனத்து வாசிகளிடத்திலே ஒரு உடன்படிக்கை பிரச்சாரத்திலே மேற்கொள்வது என்பது குறித்த ஒரு முடிவை எடுத்து நபிகள் நாயகம் அவர்கள் முதலாவது அக்கபாவிலே ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்த சந்திப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 பேர் கொண்டு ஒரு குழுவோடு இந்த சந்திப்பினை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே முஸாப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களோடு அனுப்பி விடுகிறார்கள். மதீனத்து பூமியில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் இந்த ஏகத்துவத்தினை எடுத்துச் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற இந்த மார்க்கத்தினை எடுத்துச் சொல்லுங்கள் என்று முஸாப் பின் உமைரையும் அனுப்புகிறார்கள். முஸாப் பின் உமைரும் அந்த கால மதீனாவுக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். பிற்பாடு அடுத்த வருடம் நபித்துவத்தினுடைய 13வது வருடம் 2வது அக்கபா இடம்பெறுகிறது. இந்த அக்கபா தான் வரலாற்றின் மிகச் சிறந்த ஒரு அக்கபா. இந்த அக்கபாவிலே கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 75 பேர். 75 பேர் கலந்து கொள்கிறார்கள். இதில் 73 பேர் ஆண்கள், 2 பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த பெண்கள் யார் என்று சொன்னால் அதில் ஒருவர் நுசைபா என்கின்ற அம்மாரா. நாம் எல்லாம் சொல்லுகின்ற இந்த அம்மாரா 2வது அக்கபாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி தெரியுமா? அவரும் ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய கணவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவருடைய 2 பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிற்பாடு அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி உழைக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அந்த 2வது அக்கபாவிலே கலந்து கொண்ட அந்த நபித்தோழர்கள் அன்று வந்த அந்த எதிரிபுவாதிகள் 75 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், இந்த மக்கமா நகரிலே நீங்கள் துன்பம் விளைவிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் ஏற்றிருக்கிறோம், இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லுகிறீர்கள், இவர்கள் வணங்குகின்ற நாங்கள் வணங்கி கொண்டிருந்த இந்த சிலைகள் எல்லாம் பொய்யானவை, நீங்கள் இறை தூதர்தான் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலே அவருடைய கையை பிடித்து சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுடைய பிரதேசத்திற்கு வந்த நபியே. 2வது அக்கபாவில் அந்த 75 சஹாபாக்களும் சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்தால் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவிமார்களையும் நாங்கள் எப்படி காக்கின்றோமோ அப்படி உங்களை நாங்கள் காப்போம் என்ற உடன்படிக்கையை அந்த ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அங்கு இருந்த அந்த அக்கபாவில் கலந்து கொண்ட அந்த எதிரிவாசிகளும் சொல்லிவிடுகிறார்கள். இந்த அக்கபாவின் போதுதான் அவருடைய கணவர் ஒருவர் ஸைத் இருக்கிறார். சொல்லுகிறார், யார சொல்லலாம், நாங்கள் 73 ஆண்கள் இருக்கிறோம், ஆனால் 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள், இந்த 2 பெண்மணிகளும் பையத்து செய்ய வேண்டும் உங்களிடத்திலே. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் பெண்களினுடைய கைகளை தொட மாட்டேன், அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பையத்தினை நபியாகிய நான் ஏற்றுக்கொண்டேன். அவர்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி இஸ்லாம் ஏற்ற நிலைகளை மதீனாவுக்கு திரும்பி செல்கிறார்கள் 75 பேரும். அங்கு 73 பேர் ஆண்களுக்கு பிரச்சாரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 2 பெண்கள் தான் இஸ்லாத்தினை பரப்புகின்ற பிரச்சார பணியில் ஏற்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் அம்மாரா என்கின்ற இந்த நபித்தோழி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அம்மாரா தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய எல்லா செயல்களிலுமே இஸ்லாத்தினை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அம்மாரா ஒரு பிள்ளை வளர்ப்புக்கு ஒரு முன்னுதாரணம். ஏன் இந்த முன்னுதாரணம் என்று சொன்னால், எந்த ஒரு பெண்மணியுமே இன்றைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பது கிடையாது. அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகின்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஐபும் வலஹும் வலத்தாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தினுடைய வாழ்வு வீணானது, விளையாட்டானது, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, இந்த உலகம் அல்ல எமக்கு சொந்தமானது, இந்த உலகம் நிரந்தரமற்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தவர். அருமை மகன்கள் இருவரையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நீங்கள் வாழ வேண்டும், அதற்காக உங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்தவர் அம்மாரா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், மன் கான யுரீதுல் ஹர்ஸல் ஆகிரா, யார் மறுமையினுடைய விவசாயத்திலே மறுமையினுடைய நன்மையினை அடைந்து கொள்ள நாடுகின்றாரோ
நஸீது லஹு ஃபீ ஹர்ஸிஹி, அவருடைய அந்த அறுவடையை நாம் அதிகமாக கொடுப்போம். வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா, யார் இம்மையை நாடுகின்றாரோ, இம்மையினுடைய லாபத்தை நாடுகின்றாரோ, நுத்திஹி மின்ஹா, இந்த பூமியிலே அவர்களுக்கு அந்த நன்மையினை நாங்கள் கொடுப்போம். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு நலவும் கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் அந்த உம்மு அம்மாராவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தன் குழந்தைகள் இந்த பூமியினுடைய லாபத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்றால், இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய சொகுசுகளை அனுபவித்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களை அனுபவித்து இந்த பூமியிலே அவர்கள் வாழ்வார்களே, ஆனால் மரணத்தின் பிற்பாடு இருக்கின்ற அந்த வாழ்விலே அவருக்கு எந்த லாபமும் இருக்காது என்பதனால் பிள்ளைகளை தீனுக்காக வளர்க்கின்றார், தீனை கொடுத்து வளர்க்கின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் வஹ்ஷௌ யௌமன், சொல்லி சொல்லி வளர்க்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள், வஹ்ஷௌ யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எமக்கும் சொல்லுகின்றான். இப்படி ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, அந்த நாள் எப்படி தெரியுமா? லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, எந்த ஒரு பெற்றோரும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு லாபமும் செய்ய முடியாத நாள், அதுதான் மறுமையுடைய நாள். இந்த உலகத்திலே நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவோ செய்கின்றோம், ஏன் பாவங்கள் கூட செய்கின்றோம், நம்முடைய நேர காலங்களை கழிக்கின்றோம், நம்முடைய வார்த்தைகளினால் பிள்ளைகளுக்காக வேண்டி குற்றங்கள் புரியக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் செய்த தவறை நிரூபிப்பதற்காக வேண்டி பொய் பேசக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் செய்த பிள்ளைகளை உண்மையான மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காக பிள்ளைகளை காப்பாற்ற அவதூறு சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தகூ யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அந்த நாள் யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, இந்த உலகத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒன்றென்றால் உங்களால் உதவி செய்ய முடியும், இந்த உலகத்தில் உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற நீங்கள் முடிந்த எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். ஆனால் மறுமையுடைய நாள் ஒன்று இருக்கிறது, அந்த நாளிலே எந்த ஒரு தாயும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. வல மவ்லூதுன் ஹுவ ஜாஸின் அன் வலதிஹி, அது போன்றுதான் எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோர்களுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. எப்படி ஒரு வசனம்! அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மள இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் ஏதாவது ஒரு தவறை, குறிப்பாக பெண்கள் ஒரு பிள்ளை செய்வார்களாய், ஆனால் அது நம்முடைய பிள்ளைகளின் நலனுக்காக என்று பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் எந்த ஒரு நிலையிலும் யாரும் தவறு செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு பிள்ளை செய்யக்கூடியவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள், என்னுடைய பிள்ளைக்காக, இந்த பிள்ளைக்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் தடுத்ததை ஆகுமாக்கினார். அன்புக்குரியவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், மறுமையில் எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள், எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, நீங்கள் நினைத்து விடவே வேண்டாம் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் என்று ஒருபோதும் அந்த அனுமதி அங்கு கிடைக்காது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வை விட்டும் இந்த உலக வாழ்வு உங்களை பராக்காக்கி விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த வசனத்தை உள்ளத்தில் ஏந்தி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்றார். அம்மாராவிற்கு 2 ஆண் குழந்தைகள், ஒருவர் ஹபீப் இப்னு ஸைத், இன்னொருவர் அப்துல்லாஹ் இப்னு ஸைத். இந்த இருவரையும் அந்த தாய் வளர்க்கின்றாள். எப்படி தெரியுமா? இந்த மார்க்கத்திற்காக வளர்க்கின்றார். இந்த 2 பேருமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதானவர்கள். இதுதான் இஸ்லாத்திலே அவருக்கு கொடுக்கின்ற ஒரு சிறப்பு. தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரே மார்க்கத்திற்காக வேண்டி கொலை செய்யப்படுகிறார்கள், அதை கொண்டு இன்பம் கொண்டவள் இந்த உம்மு அம்மாரா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் யாராவது இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக கொலை செய்யப்படுவதை விரும்புவீர்களா? உம்மு அம்மாரா நேசிக்கின்றார். அந்த வசனங்கள் அவளை மாற்றுகின்றது. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவரோடு தன்னுடைய 2 குழந்தைகளோடும் 2வது அக்கபாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹபீப், அவருடைய மகன் ஹபீப், இவரை பொறுத்த வரைக்கும் இவர்
எப்பொழுது கொலை செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? ஹபீப் தீனை ஏற்று நபிகள் நாயகத்தோடு ஒன்றாக இருக்கிறார். அன்றைய காலத்திலே முசைலமா என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யன் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஹபீபை அழைத்து சொல்லுகிறார்கள், ஹபீபே, நீ முசைலமாவிடத்திலே செல்லுங்கள், சென்று முசைலமாவிடத்திலே சொல்லுங்கள், நீ கذاب, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் உண்மையான இறை தூதர் என்ற செய்தியினை நான் சொன்னதாக முசைலமாவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஹபீபும் செல்லுகின்றார், முசைலமாவை சந்திக்கின்றார். முசைலமா கேட்கின்றார், என்ன கேட்கின்றார்? அத்தஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது இறை தூதர் என்று நீ சாட்சி சொல்லுகிறாயா? ஆமாம், சாட்சி சொல்லுகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ், தன்னை நபி என வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு இறை மறுப்பாளன், ஒரு நரகவாதிக்கு முன்னால் நின்று அவருடைய அதிகாரம் கையில் இருக்கிறது, அவனை சார்ந்தவர்கள், அவனை நம்பியவர்கள் படையெடுத்து நிற்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் ஏகத்துவத்தை ஏந்திர் என்று ஹபீபு சொல்லுகின்றார். ஆமா, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முஹம்மது, அவர்தான் ரசூல். அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் என்னையும் நபியாக நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இல்லை, அந்த கذاب, இல்லை நீ பொய்யன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை எல்லாம் விட்டு தள்ளக்கூடிய எத்தனை உறவுகளை பார்க்கிறோம். இல்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த பொய்யாளன் முசைலமாவுக்கு முன்னால் ஆமாம் நீ பொய்யன் என்பதை நிறுவுகின்றார். முசைலமா ஹபீபே அங்குலம் அங்குலமாக அறுத்துக் கொள்வதாக இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, தீனுக்காக வேண்டி உயிரை கொடுக்கிறார். உயிர் போனாலும் பரவாயில்லை, தாயினால் ஊற்றப்பட்ட அந்த ஈமானிய எண்ணம் என்ன? எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரண் செய்துவிடக் கூடாது. எந்த ஒரு நிலையிலும் இறை தூதரை விட்டு நீ தூரமாகி விடக் கூடாது. இந்த வார்த்தையை உள்ளத்தால் ஏற்று உணர்வினால் அடைந்து கொண்ட ஒரு பிள்ளையால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். தன் உயிர் கொல்லப்பட போகிறது என்று அறிந்து கூட நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு சாதாரண உலகத்தின் லாபத்திற்காக வேண்டி வட்டியை ஹலாலாக்கி எத்தனை உறவுகள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற ஆடைகளையே அணியாது புறக்கணிக்கின்றவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு இஸ்லாமிய ஆடையை அணிந்து ஒரு பெண்மணி நடந்து சென்றால் அவளை அநாகரிகமிக்கவள், அவளுக்கு நாகரிகம் தெரியாது என்று நயவஞ்சகர்களும், இறை மறுப்பாளர்களும், இணை வைப்பாளர்களும், சீரழிந்தவர்களும், இழிவடைந்தவர்களும், மோசமானவர்களும் சொல்வார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த ஆகுமாக்கி இருக்கிற கட்டளையிட்ட ஆடையை அணியாமல் அந்நிய கலாச்சாரத்தை நவீனமயம் என்ற அடிப்படையிலே நிறைவேற்றுகின்ற பெண்மணிகளை நாம் பார்க்கிறோம். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த நிலையில் நம்முடைய மரணம் வந்து விடக்கூடாது. நாம் யாருக்காக வாழ வேண்டும்? இறைவனுக்காக வாழ வேண்டும். நம்முடைய ஈமான் அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் நாம் நம்முடைய வாழ்விலே நேராக இருக்க வேண்டும். பிள்ளையை பற்றி பெற்றோர்களிடத்தில் விசாரணை அல்ல, பெற்றோர்கள் செய்தது பெற்றோர்களுக்கு, பிள்ளைகள் செய்த பிள்ளைகளுக்கு. எந்த ஒரு ஆத்மாவும் தான் செய்த அமலுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். அடுத்தவர்களுடைய சுமையை எந்த ஒரு ஆத்மாவும் சுமக்காது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் ஒரு தாயின் கடமை என்ன? ஒரு பிள்ளைக்கு ஈமானை எடுத்துச் சொல்வது, இஸ்லாத்தினை எடுத்துச் சொல்வது. அதை சரியாகவும் அம்மாரா செய்கின்றால் தன்னுடைய மகன் உயிர் எப்படி கொல்லப்படும் இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. உறுப்பாக துண்டிக்கப்பட்டு முசைலமாவினால் கொல்லப்படுகின்றார் ஹபீப் ரலியல்லாஹு என்பவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, தன்னுடைய ஒரு மகனை இழந்து தாயும் இன்னும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே தான் உகது போர்க்களம் மூடுகின்றது. உகது போர்க்களம் மூடுகின்றது. அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், உகது களம் நடக்க போகிறது என்ற செய்தியினை கேட்டதும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாங்கள் கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது என்று நான் எண்ணினேன். என்ன உடன்படிக்கை? நபியே, எங்களுடைய உயிரை கொடுத்தாவது உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம், உங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த தீனை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அந்த தருணம் எங்களுக்கு உண்மையானது, எங்களுக்கு வந்துவிட்டது என்று. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன்.
ஈமான் கொண்டு இறை விசுவாசிகளே, லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இறைவனை நினைவுபடுத்துவதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். யாருடைய செல்வமும் யாருடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைவூட்டுவதை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி இருக்கிறதோ அவர்கள் நஷ்டமடைந்த மனிதர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும் வஹ்ஷவ் யௌமா, உங்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வஹ்ஷவ் யௌமா, அந்த நாளையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த வசனத்தை முழுமையாக நம்பி உகது போர்க்களத்திற்காய் காத்திருக்கின்றார். இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவது நடந்த யுத்தம் உகதுகளம். இந்த உகதுகளம் குறித்து நாமெல்லாம் அதிகமான தகவல்களை அறிந்திருப்போம். உகதுகளத்திலே முக்கியமான ஒரு நபித்தோழர் கொல்லப்படுகின்றார். யார் அவர்? இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி மிக கஷ்டப்பட்ட, இன்றைக்கும் அவருடைய பெயரை சொன்னால் இறைவன் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வர்ணித்த ஒரு மனிதர். யார் அந்த சஹாபி? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு உகது களம். உகது களத்தில் பல அதிர்ச்சியான தகவல்கள் நடக்கின்றன. நபிகள் நாயகத்திற்கு காயம் ஏற்படுகிறது. நபித்தோழர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, உகது களம் தயாராகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்தோழர்களை எல்லாம் தயார்படுத்துகிறார்கள். நபித்தோழர்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிறார்கள். தளபதியாக நின்று அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நீங்கள் போரிட வேண்டும், இன்ன இடத்தில் இன்னார் இருக்க வேண்டும் என்று சொல்லி 50 அம்பையும் வீரர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்து ஒரு மலை உச்சியை காட்டி, இந்த மலை உச்சிகளில் நீங்கள் 50 பேரும் இருக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த மலையின் கணவாயை கடந்து வருகிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் அம்பெய்து கொள்ள வேண்டும். ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நீங்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்பவரின் கீழ் 50 பேரும் இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் 50 பேருடைய தலைவர். நீங்கள் அந்த இடத்திலே இறை தூதருடைய கட்டளை வரும் வரை முஸ்லிம்கள் இந்த உகது களத்தில் வெற்றி ஏற்றினாலும் மலையை விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை வரும் வரை நீங்கள் உகது இந்த மலை உச்சியிலே இருக்க வேண்டும் என்று 50 அந்த அம்பையும் வீரர்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுத்து நபிகள் நாயகம் வைக்கிறார்கள். உகது களம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர் பக்கம் வெற்றி சாய்கிறது. இஸ்லாமியர்களுடைய போர் வீச்சில், அந்த வாள் வீச்சிலை தாங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய அந்த இறை தூதரை கொன்றுவிட்டு அவர்களோடு இருக்கக்கூடியவர்களை அழித்துவிட்டு தங்களுடைய இறை நிராகரிப்பு மார்க்கத்தை மேலோங்கி செய்ய விடலாம் என்று மக்காவிலே இருந்து வந்த அந்த முஷ்ரிக்கீன்கள் புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலே இருந்து அம்பையின் வீரர்கள் பார்க்கிறார்கள். கனிமத்து பொருட்கள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்துக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்ற அந்த எண்ணத்திலே அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளையை மீறி இறங்கி அவர்கள் ஓடுகிறார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்லுகிறார், மக்களே, தோழர்களே, கீழே இறங்காதீர்கள், இறை தூதர் எமக்கு கட்டளையிடவில்லை, வெற்றியை கண்டாலும் இறங்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளை இருக்கிறது, இறங்காதீர்கள் என்று அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்கிறார். தலைவரின் பேச்சை கூட கேட்காமல் அந்த நபித்தோழர்கள் இறங்கி கனிமத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இதனை அன்றைய தினம் எதிரிகளினுடைய அணியின் குதிரை வீரர் அணியினுடைய தலைவராக இருந்த பிற்காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணுகிறார்கள். தன்னுடைய குதிரை படைகளை கொண்டு அந்த மலையை சுற்றி வருகிறார்கள். வந்து பின்பகுதியில் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். முஸ்லிம்களை தாக்குகின்றார்கள் என்ற காவிரிகளுடைய செய்தி காவிரிகளை கேட்ட புறமுதுகு காட்டி சென்ற காவிரிகள் எல்லாம் திரும்பி முன் பக்கத்தினாலும் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள், பின்பக்கத்தினாலும் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் சோதனைக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது முஸ்லிம்கள் இரு பக்கத்திலும் எதிரிகளால் சூழப்பட்டு நடுப்பகுதியிலே இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது. உகது களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று. சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இறந்து விட்டார்கள், இனி போரிட்டு என்ன பயன் என்று புறமுதுகு காட்டுகிறார்கள். சிலர் செய்வதறியாது திணறுகின்றார்கள். இந்த நேரத்திலே நபிகள் நாயகத்தை சூழ 10-12 பேர்களை மாத்திரம் 40க்கும் மேற்பட்ட எதிரிகள் வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எங்கே முகம்மது இருக்கின்றார்? அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை கொண்டால்தான் எங்களுடைய மூச்சு அடங்கும் என்று முஸ்லிம்கள் எல்லோரும் சிதைவடைந்து சென்ற நேரத்திலே முகம்மது நபியை நோக்கி 40க்கும் மேற்பட்ட எதிரிகள் பாய்ந்து வருகிறார்கள். வெறும் 12 பேர் தான் நபிகளாரை அரணாக காக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் ஒரு மோசமான ஒரு களத்தினுடைய நிலைமை அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு 2 குறைஷிகளும் 7-8 அன்சாரிகளும் நிற்க நபிகள் நாயகம் நடுவில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபியவர்களை நோக்கி எதிரிகள் வந்து, எங்கே முகம்மது இருக்கிறார், முகம்மது எங்கே என்று வினாவினை தொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களே, நீங்கள் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். பேரை குறிப்பிட்டு வம்புக்கு இழுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், அமைதியாக இருங்கள். தல்கா எழும்புகின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், அவர்களை நான் வெட்டி வீழ்த்துகின்றேன். இல்லை, ஒவ்வொரு அன்சாரிகளாக அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு அன்சாரிகளும் போரிட்டு தரையிலே வீழ்ந்து விடுகிறார்கள். 2 மனிதர்கள் எஞ்சி இருக்கிறார்கள். ஒன்று தல்கா. அந்த தல்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் தல்கா ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகத்துக்கு முன்னால் 12க்கும் மேற்பட்ட எதிரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி பாய்ந்து வந்த ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஒரு கரத்தினால் தல்கா ரலியல்லாஹு அன்ஹு அணைத்து பாதுகாத்துக் கொண்டு மற்றும் ஒரு கரத்தினால் அந்த எதிரிகளை தல்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதம் பார்த்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த நேரத்திலே தான் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த நேரத்திலே தான் முஸ்லிம்கள் சிதைவடைந்து சென்று விட்டார்கள். அந்த நேரத்திலே தான் அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லோரும் குழம்பி போய் ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்திலே நானும் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய கணவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மாரா என்கின்ற இந்த பெண்மணியுடைய வீரம் வாளேந்திய புலியாக இருந்தது. அந்த 10 பேர் கொண்ட குழுவில் எவ்வளவு ஒருத்தியாக செயல்பட்டார். அம்மாரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாக்குவதற்காக வந்த அந்த எதிரிகளிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாப்பதற்காக வேண்டி நீர் புகட்டுவதற்கும் மருந்து கட்டுவதற்குமாக வேண்டி சென்ற அந்த பெண்மணி நபிகள் நாயகத்துக்கு முன்னால் என்னுடைய உயிர் போக வேண்டும், என்னுடைய உயிரை கொடுத்தேனும் அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கிறேன் என்று வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வாளேந்திய பெண்மணியாக மாறுகின்றார். போர்க்களத்திலே வாளேந்துகின்றார். கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட வெட்டுக்கள் உம்மு அம்மாராவினுடைய கரங்களை சிதைபாக்குகின்றது. உம்மு அம்மாராவினுடைய தோற்பியத்திலே ஒரு வெட்டு விழுகிறது. இக்காலத்திலே அந்த தோற்பியத்திலே பெரியதொரு குழியாக அது மாறுகின்றது. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொல்லுவதற்காக விரைந்து வந்த அந்த காவிரிகள் குதிரைப்படைகளிலே அவர்கள் வந்தார்கள். குதிரைப்படைகளிலே வந்தார்கள். நாங்களோ குதிரைகள் அற்று நிராயுதபாணியாக நின்றோம். எங்களிடத்திலே ஒரு வாளும் ஒரு கவசமும் தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் கொலை செய்யப்பட்டு விடாது, எங்கள் உயிர் போக வேண்டும் என்று அந்த குதிரைப்படைகளிலே வந்தவர்களை குதிரைகளினுடைய கால்களை நாங்கள் கீழே விட்டு இழுத்து அந்த எதிரிகளை நாங்கள் கொலை செய்தோம் என்று அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த உம்மு அம்மாராவினுடைய தியாகம் அளப்பெரியது. தன்னுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றால் தன்னுடைய உயிரையும் விட நபிகள் நாயகம் அவர்களை நேசித்து போர்க்களத்தை வாழேந்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணிக்கிறார்கள். முசைலமாவினுடைய பொய்யான கதைகளும் தன்னுடைய நபி என்ற வாதமும் அதிகரிக்கிறது.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அது. அந்த ஆட்சி காலத்திலே முசைலமா தன்னை நபி என வாதிட்டு தனக்கென ஒரு படையை உருவாக்கி மிக பெரும் குலப்படிகளை செய்து கொண்டிருக்கிறான். இடையிலே தன்னுடைய மகனை பலி கொடுத்த ஒரு மிக பெரும் ஒரு கவலையில் அம்மாரா இருந்து கொண்டிருக்கிறார். இமாமா யுத்தம் நடைபெறுகிறது. இமாமா யுத்தத்திலே அம்மாரா கலந்து கொள்கின்றார் தன்னுடைய மகன் அப்துல்லாஹ்வை கொண்டு. அப்துல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார், என்னுடைய மகனை அப்துல்லாஹ்வே, தன்னுடைய சகோதரனை கொண்டு முசைலமாவுக்கு எதிரான யுத்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, முசைலமா போர்க்களத்திலே அவருடைய மகன், இரண்டாவது மகன் அப்துல்லாவால் வெட்டப்படுகின்றார், கொலை செய்யப்படுகின்றார். அம்மாரா அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு கையை இழந்து 13 வெட்டுக்களை வாங்கி உயிர் தப்புகின்றார் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளை, அல்லாஹ்வின் அடியார்கள், நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே இன்னும் தியாகம் செய்திருக்கிறோம். நம்முடைய நேரங்களும் நம்முடைய காலங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் குழந்தைகளை பெற்றெடுத்து இருக்கிறோம், எமக்கும் கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இவர்களில் யாராவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏதாவது ஒரு அமலை செய்திருக்கிறார்கள், இந்த தியாகத்தினை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஏதாவது ஒன்று நம்மிடத்திலே இருக்கிறதா? அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு பெண்கள் எல்லாம் திருமணம் முடித்து விட்டால் ஏதோ பெரிய ஒரு கடமை முடிந்து விட்டது, திருமணம் முடித்து விட்டால், அதுவும் குழந்தைகள் பெற்றுவிட்டால் நாங்கள் தாயாகி விட்டோம், எங்களால் முடியாது என்ற ஒரு குறுகிய ஒரு வட்டத்திற்குள்ளே வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த உலகத்தினுடைய அமளிதுமளிகளை எண்ணியே கவலைப்படுகிறார்கள். யாரும் மறுமையினுடைய நிகழ்வுகள் குறித்தும், மறுமையினுடைய அமளிதுமளிகள் குறித்தும், மன்னரையினுடைய வாழ்வு குறித்தும் எண்ணுவது கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே ஆண்கள் குறித்த பல செய்திகளை சொல்லுகின்றான். ஆண்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு இன்னென்ன நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான். பெண்களுக்கு எதை குறித்து சொல்லுகின்றான் என்ற முதல் கேள்வி கேட்டதுக்கு இந்த அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. மார்க்கப்பட்டாக இருக்கலாம், மார்க்கத்திற்கான தியாகமாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்தவர் இந்த அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு கையை இழந்தால், பல வெட்டுக்களை வாங்கினார். மார்க்கத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு, நீங்கள் யாருமே உண்மையிலே விசுவாசியாக மாற மாட்டீர்கள், உங்களுடைய உயிரை விடவும் நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவர்களாக ஆகாதவரை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்றால் என்ன? எப்படி நேசிப்பது? ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசத்தை வெளிப்படுத்துவது எப்படி? நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், வாயளவில் நேசிப்பதா, வாழ்க்கையில் நேசிப்பதா? வாழ்க்கையில் நேசிக்க வேண்டும். எப்படி வாழ்க்கையில் நேசிப்பது? நபியின் வழிமுறையை வாழ்வில் எடுக்க வேண்டும். நபியின் வழிமுறையை வாழ்வில் எடுப்பதுதான் இறை தூதரை நேசிப்பது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்களா? நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களை அல்லாஹ்வாகிய என்னை நேசிப்பதாக இருந்தால் நபி அதை என்னை பின்பற்றும்படி சொல்லுங்கள். அப்படி அவர்கள் நபியை பின்பற்றினால் அல்லாஹ்வாகிய நான் அவர்களை அவர்களை விரும்புவேன், அவர்களை நேசிப்பேன். நான் அவர்களை நேசித்து விட்டால் பெருக்கும் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். நபியை ஒருவர் வழிபட்டால், நபியை ஒருவர் நேசித்தால், நபி வழி ஒருவர் நடப்பாரை ஆனால் இறைவன் என்ன கொடுக்கின்றான்? இறை நேசம் கிடைக்கும், இறை மன்னிப்பு கிடைக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்திலே எடுக்கின்றோமா என்றால் மிக குறைவாக இருக்கிறது. ஒன்று, நாம் மனதிலே எண்ண வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. என்ன? நாமெல்லாம் மரணித்து விட்டோம் என்றால் இந்த உலகத்தின் பிறகு எமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நாமெல்லாம் மரணித்து விட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும், அவருடைய எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடும்.
நாம் கொள்கின்ற தொழுகை, நாம் செய்த பாவங்களும் சரி நன்மைகளும் சரி எல்லாமே துண்டிக்கப்படும். ஆனால் எத்தனை விடயங்கள் துஞ்சிரு? எத்தனை? 3 விடயங்கள். என்னென்ன? ஒருவரின் மரணத்துக்கு பின் அவருக்கு நன்மை தரக்கூடிய விடயங்கள். முதலாவது சாலிஹான பிள்ளை, வலதும் தாய் தந்தையர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளை. இரண்டாவது சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். மூன்றாவது நாம் முஸ்லிம். வாட் சாரி குர்ஆன் இல்லை. மூன்றாவது நாம் முஸ்லிம்கள். உங்களுடைய கொள்கை தலைவர் நபிகள் நாயகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளைய தலைவர் விஜய், சூப்பர் ஸ்டார் பெண்களில் நயன்தாரா. இப்படி எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். எம்முடைய மரணத்தின் பின் எமக்கு நன்மை தரக்கூடிய விடயங்கள் எத்தனை? வலதும் சாலிஹ், முதலாவது பிரார்த்திக்கக்கூடிய குழந்தை. இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அல்லாஹ்வை சாட்சியாக கேளுங்கள், நான் மரணித்தால் எனக்காக ஓதுகின்ற பிரார்த்தனை உனக்கு பாடமா என்று. அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா? எப்படி அந்த குழந்தைகள் நமக்காக பிரார்த்தி? ஒரு துஆவை கூட நம்முடைய குழந்தைகள் பாடமாக்குவதற்கு அவர்களை எத்தனைக்கவில்லை என்றால், நீ அம்மாரா உயிரை விட அல்லாஹ்வை நேசிக்கும்படி எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள்? படிப்பினை புரியவில்லை. ஒரு துவா, அற்புத துவா, எமக்காக நம்முடைய மரணத்துக்கு பின் நம்முடைய பிள்ளைகள் கேட்கின்ற அந்த துவா பிள்ளைகளுக்கு பாடமில்லை என்றால் நாம் அவர்களுக்கு செலவழித்து என்ன பயன்? அவர்களுக்காக நாம் எந்த ஒரு பயனுமே அளிக்காத ஒரு குழந்தையை விட்டு சென்ற பின் உன்னுடைய மன்னருக்கு நன்மைகள் வர வேண்டும் என்றால் என்னை விட முத்தாக இருக்கிறார்களா? மூன்றாவது விடயம் என்ன? மூன்றாவது விடயம் என்ன? பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு. நான் ஒரு செயலை, ஒரு அமலை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அது ஒரு நல்ல அமல் என்றால் அந்த அமலை, அந்த வணக்கத்தை, அந்த நல்ல விடயத்திலே ஒருவர் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் செய்கின்ற அந்த கூலியின் போன்ற கூலியை எனக்கு மண்ணறையிலே கொடுத்து கொண்டிருப்பான். இஸ்லாமிய சிந்தங்களே, அல்லாஹ்வின் நேடியார்களே, நமக்கு வாழ்க்கையிலே நபி வழியை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அதைத்தான் கற்றுத் தருகிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், எப்பொழுது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தினை சரியாக பின்பற்ற ஆரம்பித்து விட்டானோ அவன் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, நம் கவலைப்படவும் மாட்டான். ஏன்? ஒரு முஸ்லிம் எதை நோக்கி பயணிப்பான்? ஒரு முஸ்லிமுடைய பயணம் எதை நோக்கியது? அவனுடைய பயணம் மறுமையை நோக்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டிலேயே மனைவிமார்களோடு சண்டை பிடித்து, மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு கொஞ்சம் கடுமையாக பேசி ஒரு முரண்பாடு ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய ஒரு ஓரத்தின் மேற்பகுதியிலே அமர்ந்து விடுகிறார்கள். ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு அன்ஹாவும் நபிகள் நாயகத்தோடு வாக்குவாதப்படுகிறார்கள். இந்த செய்தி உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹு அவர்களுக்கு எட்டப்படுகிறது. உடனே தன்னுடைய மகன் இறை தூதரோடு முரண்பிட்டு விட்டாளா? ஒரு தந்தையாக குழந்தை பிள்ளை இடத்திலே செல்கிறார். ஹப்சா, இங்க வாருங்கள். ஹப்சா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மனநோகும்படி நடந்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கண்டிக்கின்றார், ஒரு தந்தையாக கண்டிக்கிறார். மேலும் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்களையும் உச்சரித்து விட்டு நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், இப்படி எல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேனே. ஆமாம், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே, ஆமாம், இந்த செய்தியினை குறித்து நான் என்னுடைய மகள் ஹப்சாவிடத்தில் சென்றேன், ஆயிஷாவிடத்தில் சென்றேன், உம்மு சலமாவிடத்திலும் சென்று இந்த செய்தியினை சொன்னேன். யார் ரசூலல்லாஹ், உம்மு சலமா என்னிடத்திலே ஒரு வினாவினை கேட்டார். உமரே, அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய மனைவிக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நடக்கின்ற குடும்ப பிரச்சனையும் நடக்கின்ற அளவுக்கு நீங்க வந்து விட்டீர்களா என்று உம்மு சலமா கேட்டு என் கோபத்தை அடக்கி விட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் சிரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ஒரு செய்தியினை இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இந்த அளவும் எண்ணி தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தியினை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன். இந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், இந்த சமூகத்தினுடைய தலைவர், மறுமை வரை உயர்த்தப்படுகின்ற உத்தமர், மாணிக்கம் என்று சொல்லுகின்ற அளவு விலைப்பதை பெற்றவர்,
காவிரிகளால் கூட புகழ் பாடப்படுகின்ற ஒரு நபி அகிலத்தாரினுடைய அருட்கொடை அவருடைய அமைவிடத்தை குறித்து உமர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஒரு ஈச்சம்பாய்க்கு மேல் ஒரு ஈச்ச நாரினால் ஆக்கப்பட்ட ஒரு தலகாணி, அந்த தலகாணியிலே தலையை வைத்து சாய்த்தவர்களாக, பாய்க்கும் நபிகளாரினுடைய முதுகுக்கும் இடையில் எந்த ஒரு துண்டும் இருக்கவில்லை. இப்படி ஒரு மிக சாதாரணமான ஒரு நிலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை, கிஸ்ராவினுடைய அரசர்கள் எல்லாம் தங்க தட்டுகளிலும் தங்க கட்டில்களிலும் பஞ்சு மெத்தைகளிலும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே, அனுமதி கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு புடவைகளை கொண்டு வந்து தருகிறோம், பஞ்சு மெத்தைகளை கொண்டு வந்து தருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் அம்மா தரலாம், உமரே, இந்த உலகம் காவிர்களுக்குத்தான் சொர்க்கம், இந்த உலகம் காவிர்களுக்குத்தான் சொர்க்கம். எனக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்கத்தினாலான கட்டில்களையும் வெள்ளியினாலான முத்துக்களினாலான கூடாரங்களையும் வெள்ளியினாலான பாத்திரங்களையும் என்னை சுற்றி திருகின்ற பணியாளர்களையும் கண்ணழகிகளையும் எனக்கு தருவதை, மறுமையில் இறைவன் தருவதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா உமரை என்று அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய வார்த்தை வெளியாகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி, கும் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு வழிப்போக்கனை போன்று வாழுங்கள். ஏன் ஒரு வழிப்போக்கனை போன்று வாழச் சொல்கிறார்கள்? ஏன்? இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக வேண்டி நாம் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், ஏதோ இந்த உலகத்தில் 4 பேர் பேசுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும், அடுத்தவனுடைய குழந்தை உடுத்துவது போன்ற ஆடை, அடுத்தவர்களை போன்று என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஏதோ என்னை அறியாமல் இந்த உலகம் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பேசிக்கொண்ட நான் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பனா என்பது நிச்சயம் இல்லை. இருக்கக்கூடிய நீங்கள் வீடு செல்கிறீர்களா என்பது நிச்சயம் கிடையாது. உங்கள் வழியிலே இருந்து நாம் சிந்திக்க வேண்டும், யாம் எமக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் சுண்ணாவுக்கு மாற்றமாக ஒன்றை செய்தால் எம்முடைய உணர்வுகள், எம்முடைய ஆசைகள், என்னுடைய சிந்தனைகள் உலகத்தை நோக்கியதாக இருந்தால் என்னை இந்த உலகம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, என்னையும் தான் உங்களையும் தான். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய இறை தூதரை நேசித்தார்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய உயிரையும் கொடுக்க அற்பமாக நினைத்தார்கள், உயிரை கூட அவர்கள் மதிக்கவில்லை. நாம் இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கின்ற விடயத்தை பொதுபோக்காக இருக்கு. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டால் 0 விடைதான். எத்தனை பேர் தகஜத் தொழுதீர்கள்? இறைவன் மீது ஆணையிட்டு சொல்ல முடியுமா நான் தகஜத் தொழுதேன்? இந்த கிழமைக்கு சுபகினுடைய சுண்ணத்தை தொழுதவர்கள் உங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினம். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை இருக்கிறது, இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே மக்களே, இறை விசுவாசிகளே, உங்களுடைய இறை தூதர் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். குறைந்தது நான் 20 விடுத்தும் இன்றைக்கு நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லி கைவசத்தை யாராவது உண்டா? கேட்பது உங்களை நான் கொச்சைப்படுத்த அல்ல, நாம் எவ்வளவு பொதுபோக்காக இருக்கிறோம். என்னுடைய நாவும் ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? அஃதலு கலிம், வார்த்தைகளின் மிகச் சிறந்த கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ். குறைந்தது 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்திக்பார், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட தடவை இஸ்திக்பார் செய்கின்றேன். நபி உங்களின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அவ்வளவு இஸ்திக்பார் செய்தால் உங்களுடைய இஸ்திக்பார்கள் எவ்வளவு இருக்க வேண்டும்? செய்கின்ற ஒரு அமலை சிறிதென நீ எண்ணாதே. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு சிறிய ஒரு அமலை நீ செய்வதாக இருந்தாலும் அதனை தொடர்ந்து செய். எந்த அமலில் உனக்கான பரக்கத்து இருக்கிறது என்பதனை அல்லாஹ்வை என்று வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் மாற வேண்டும், எம்மில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நாம் முடிந்தளவு எம்முடைய பிரச்சாரத்துக்கும் கைர உம்மா, உம்மத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் இருங்கள். நீங்கள் உங்களிலே ஒரு சாரார் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் மக்களை அடையுங்கள். முடிந்தளவு நீங்கள் கற்றவைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய
மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனைகளை அதிகம் உங்களுடைய வாழ்விலை கடைபிடியுங்கள். அதிகம் சும்மா இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், கலிமத்தான் ஹஃபீஃபத்தான், 2 வார்த்தைகள் இருக்கிறது முடிவதற்கு மிக இலகுவானது, ஆனால் மீசானுடைய தராசிலே மிக பாரமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு சுப்ஹானல்லாஹ்வினுடைய நன்மையினுடைய அளவை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்தினுடைய வானம் பூவி 2க்கும் இடைப்பட்ட தூரங்கள் முழுக்க நிரப்பக்கூடிய அளவு நன்மையினை அது கொண்டு தரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகள் நாயகத்தை வாயால் நேசிப்பவர்களாக இல்லாமல் வாழ்க்கையிலே நேசித்து அன்னலாருடைய வழிமுறையிலே வாழ்ந்து அன்னலாருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே இறைவன் நிழல் கொடுக்கின்ற 7 கூட்டத்தாரின் உறவுகளாக மாறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனம் அனுப்புகின்ற கூட்டத்தாரில் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.